திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பற்றற்ற துறவிகட்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தன் குடும்பம் என்னும் ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். பழியன்றி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியென்றல் எஞ்ஞான்றும் இல். பழிக்கு பயமும் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணும் இயல்பு உடையதனால் வாழ்க்கை வழிக்கு எப்போதுமே குறைவு இல்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவதெவன்? அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ? இயலாது. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறநெறியின் தன்மையோடு இல்வாழ்க்கை வாழ்பவனே வாழ்வு முயற்சியில் ஈடுபடுபவர்களில் எல்லாம் தலை சிறந்தவன் ஆவான். ஆற்றின் ஒழுக்கி அறனிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை வாழ்பவர் தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வாழ்க்கை உடையவர் ஆவார்.